அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்த திக்ர் என்னது நான் உங்களுக்கு சொல்லவா? நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் பயணிக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர் சந்தித்தார். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாம் என்று கூறி, ஜன்னத் என்கிறது ஒரு காலி மைதானம், அந்த மைதானத்தை உங்களுடைய உம்மத் அலங்காரம் செய்து கொண்டு வரட்டும் என்று கூறினார்கள். அந்த அலங்காரம் செஞ்சு கொள்ளணும் என்றால் இந்த திக்கிரை அதிகமாக ஓதிக்கொள்ளட்டும் என்று சொன்னார். அது என்ன திக்கிர் தெரியுமா? சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். யார் ஒரு அடியார் இந்த திக்கிரை ஓதிக்கொள்கிறார்களோ அவருக்காக ஒரு விதை நட்டப்படும். அந்த விதை ஒரு பெரிய மரமாக மாறும். அந்த மரத்தில் கீழ் ஒரு குதிரை 70,000 ஆண்டுகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருந்தாலும் அந்த நிழல் குறையாது என்று கூறினார்கள். மாஷா அல்லாஹ். இந்த திக்கிரை அதிகமாக ஓதி நம்மளுடைய சொர்க்கத்தை நாம் அலங்காரம் செய்து கொண்டு செல்கிற மக்களோடு அல்லாஹ் நம்மளும் ஆக்கி கொள்வானாக. ஆமீன். இந்த மாதிரி வீடியோஸ்க்காக என்னோட பேஜ் ஆலியா இஸ்லாமிக்கை இப்பவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க. உங்க சின்ன ஷேர் பிறருக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.